வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருள்: வெண்டைக்காய் சுத்தம் செய்து இந்த அளவில் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கடுகு, பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ செய்முறை பார்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மந்த்ரா கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வந்துட்டு இப்போ நறுக்கி வச்ச வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். ஒரு சேர கிளறி வைக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெண்டைக்காயில் இருக்கிற அந்த நீர் சத்துலேயும் வெங்காயத்தில் இருக்கிற அந்த நீர் சத்துலேயுமே கிடைஞ்சிரும். போய் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிட்டுங்க, அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. அதில் நூலாக வருங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நின்றுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கியிருக்கோம். அவ்வளோதான். இது கூடயே நம்ம மிளகாத்தூளையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டோம்னா நம்ம பொரியல் ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இது கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு இறக்குற சமயத்தில் நம்ம மிளகுத்தூளை சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வழவழப்பு தன்மையும் முழுசாக போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்ல சுவையான பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.